இன்னைக்கு ஐபிஎல்னு சொன்னதுமே தல தோனி, விராட் கோலி, ஹிட்மேன், சிஎஸ்கே, ஆர்சிபின்னு நமக்குள்ள எமோஷன் பொங்கிட்டே வரும். ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த ஐபிஎல்ல ஆடியன்ஸ் பேஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஓடிடி, சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற ஐப்னு கோடிக்கணக்கான பேர் இந்த ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லிட்டரலி ஐபிஎல் பார்க்காத ஆளே இல்லை. இந்த மாதிரி பயங்கரமான growth or சேஞ்ச் ஐபிஎல்ல மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்துல ஏதோ ஒரு மூலையில் எடுக்கப்பட்ட ஒரு மொக்கையான ரீல் கூட ஓவர் நைட்ல ட்ரெண்டிங் ஆகும். அதே மாதிரி சைனால யாரோ ஒருத்தர் சரியா சமைக்காத வவ்வால சாப்பிட்டதுனால தமிழ்நாட்டுல லாக்டவுன்லாம் போடுவாங்க. அது எப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய விஷயமா மாறுது? இந்த growthக்கு பின்னாடி எதனா பேட்டர்ன் இருக்கா? இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த growth பேட்டர்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். நீங்க ஒரு 30 days weight loss சேலஞ்சுக்காக உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்ல வாக்கிங் போறீங்கன்னு வச்சுப்போம். அந்த பார்க்ல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்குள்ள சின்ன இடத்துல ஒரு பாசி வளர ஆரம்பிக்குது. அந்த பாசி தன்னை டபுள் பண்ணிக்கிட்டே வளருது. நீங்க உங்களோட சேலஞ்சில் 30வது நாள்ல இருக்கும்போது அந்த பாசி அந்த குளத்தை ஃபுல்லா மூடிருச்சு. இப்போ இங்க கேள்வி என்ன அப்படின்னா, முதல் நாள் அன்னைக்கு சின்ன இடத்துல வளர ஆரம்பிச்ச பாசி 30வது நாள் அன்னைக்கு அந்த குளத்தையே மூடிருச்சு. இப்போ எந்த நாள் அன்னைக்கு அந்த பாசி அந்த குளத்தை பாதியா மூடி இருக்கும்? ஆப்ஷன் ஏ 15, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 24, ஆப்ஷன் டி 29. 15 தான் நினைச்சீங்க. தப்பு. The answer is 29. அது எப்படி 15 தானே நீங்க கேட்கலாம். ஆனா நம்மளோட ஹியூமன் பிரெயினை பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து 1, 1ல இருந்து 2, 2ல இருந்து 3ன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே லீனியரா தான் திங்க் பண்ணும். ஆனா நேச்சரை பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து 2, 2ல இருந்து 4, 4ல இருந்து 8ன்னு சொல்லி எக்ஸ்போனென்ஷியலா ஒரு பெர்சன்டேஜ்ல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை தான் நம்ம எக்ஸ்போனென்ஷியல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ்னு பாடிஸோட பல கெட்டப்ல வந்த மாதிரி ஒரே ஃபார்முலாவை வேற வேற மாடல்ல கொடுத்துருப்பாங்க. அதுதான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலா. y = y0 × e⁻rt. இப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். கூடவே ஒரு செடி எடுத்துக்கலாம். இனிஷியல் பாயிண்ட்ல அந்த செடி 10 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கு. அதுதான் இந்த ஃபார்முலால இருக்கிற y0. இப்போ அந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தன்னோட ஹைட்ல 25% வளரும். இதுதான் growth rate, அதாவது இந்த ஃபார்முலால இருக்கிற r. சரி, இப்போ இந்த செடியை 10 வருஷத்துக்கு வளர விடலாம். அதுதான் டைம், இந்த ஃபார்முலால இருக்கிற t. இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த செடி 10 வருஷத்துல எவ்வளவு வளரும் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதே இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம 10 வருஷம் இல்லாம நடுவுல உதாரணத்துக்கு ஒரு 5.5 வருஷம், இல்லைன்னா 6.2 வருஷம், இல்லைன்னா 7.8 வருஷம் சொல்லி எந்த டியூரேஷனுக்கு வேணா அந்த செடி எவ்வளவு வளர்ந்துருக்கும் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஒரு வீடியோ ஓவர் நைட்ல எப்படி ட்ரெண்டிங் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியும். இப்போ நீங்க கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீலை ஷூட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருக்கு அனுப்புறீங்க. இனிஷியலா அந்த வீடியோ ஒரு 50 வியூஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல ஒரு 4 பேருக்கு அந்த வீடியோ பிடிச்சி போய் அந்த ஷேர் பட்டனை தட்டி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் சொல்லி இந்த வீடியோவை வச்சு இந்த வீடியோ அப்படியே பரவ ஆரம்பிக்கும். இப்போ ஆவரேஜா 1 ஹவருக்கு உங்க வீடியோவோட வியூஸ் 42% அதிகமாயிட்டே போய் அடுத்த 24 மணி நேரத்துக்கு இதுவே நடந்துச்சு அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க மில்லியன் வியூஸ் வாங்கி வைரல் ஆயிட்டீங்க. இப்படி அன்கண்ட்ரோலபிளா வைரல் ஆகிற உங்க ரீலோட கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இப்படி தான் ஃபிளாட்டா இருக்கும், அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்பைக் எடுத்துரும். இதே விஷயம் தான் பாக்டீரியாஸ் வேகமா மல்டிப்ளை ஆகுறதுல இருந்து ஃபுட் சீக்கிரமா கெட்டு போறது, அப்புறமா கொரோனாவோட கேசஸ் கம்மியில இருந்து டிராஸ்டிக்கா அதிகமா ரிப்போர்ட் ஆகுறதுன்னு எல்லாத்துக்கு பின்னாடியுமே இந்த எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் தான் காரணமா இருக்கு. ஏர்லி 2000ஸ்ல ஜிம்பாப்வேயோட கவர்மெண்ட் அங்க இருந்த ட்ரெடிஷனல் ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கிற இடம் எல்லாத்தையுமே வாங்கி நியூ ஓனர்ஸ் கையில கொடுக்குறாங்க. அந்த நியூ ஓனர்ஸ்க்கு ஃபார்மிங்ல பெருசா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாதனால அக்ரிகல்ச்சர்ல ஒரு பெரிய லாஸே வருது. ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் தான் அவங்களோட முக்கியமான எக்கனாமி. இப்படி எக்கனாமியில அடி வாங்கின ஜிம்பாப்வே அவங்களோட பணத்தை அதிகமா பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அதிகமா பிரிண்ட் பண்ணதுனால பணத்தோட மதிப்பு குறைஞ்சி அங்க இருந்த பொருட்களோட விலை ரொம்ப அதிகமாயிருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அங்க இருந்த பொருட்களோட விலை 2 மடங்கு அதிகமாச்சு. உதாரணத்துக்கு நேத்து ஒரு பிரெட் பாக்கெட் $1 அப்படின்னா இன்னைக்கு அது $2, நாளைக்கு 4, அப்புறம் 8ன்னு பாக்டீரியா எப்படி எக்ஸ்போனென்ஷியலா க்ரோ ஆகுமோ அதே மாதிரி க்ரோ ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கிண்டர் ஜாய் 30 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும், இன்னைக்கு 50 ரூபா. நம்மளாலே அதை பொறுத்துக்க முடியல. அப்ப அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்போனென்ஷியல் சேஞ்சை யூஸ் பண்ணிட்டு ஃபினான்ஸ்ல காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்றது, பாப்புலேஷன் growth பிரெடிக்ட் பண்றது, ஒரு டிசீஸ் எவ்வளவு வேகமா ஸ்ப்ரெட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கிறது, அண்ட் ஒரு ஃபாசிலோட ஏஜை கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய இடத்துல இது யூஸ் ஆகுது. இந்த எக்ஸ்போனென்ஷியல் சேஞ்சை வயசா யூஸ் பண்ணிக்க தெரிஞ்ச ஒரு வேலைக்காரன் தான் வேலை செஞ்ச ராஜா கிட்ட போயிட்டு தான் செஞ்ச வேலைக்கு ஒரு பரிசு கேட்கறான். அந்த ராஜா உனக்கு என்னப்பா வேணும்னு திருப்பி கேட்கவே இவன் ஒரு செஸ் போர்டில் இருக்கிற 64 கட்டத்திலையும் முதல் கட்டத்தில் ஒரு அரிசியை வச்சு அதை அப்படியே டபுள் பண்ணி 64 கட்டத்துக்கும் கேட்டிருக்கான். அந்த ராஜாவும் சரி சிம்பிளா எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ராஜாக்கு தெரியாது இவன் எவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலைக்காரன் எவ்வளவு அரிசி கேட்டிருப்பான்னு தெரியுமா? 18.45 குவிண்டிலியன் கிரெயின்ஸ் ஆஃப் அரிசியை கேட்டிருக்கான்.
இதை வச்சு உலகத்தோட மொத்த பாப்புலேஷனுக்கும் தாராளமாக 400 வருஷத்துக்கு சாப்பாடே போட முடியும்.